ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் 2 பாக்கெட் குலோப் ஜாம் மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்துக்கிட்ட ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணதை பவுலில் கொட்டிப்போம். நான் 2 பாக்கெட் மாவு நக்கி போடுறேன். நீங்கள் பால் வேணுமா சேர்த்து பிணைஞ்சிக்கலாம், இல்லாட்டி தண்ணி வேணுமானும் இப்போ ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி தாங்க ஊற்றி பிணைஞ்சிக்க போகிறேன். நம்ம வந்து ஹார்டாக பிணையக்கூடாது, நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் உதிரியாக போயிடும், ரொம்ப குழன்னு பிணையக்கூடாது. நம்ம கச்சிதமாக தண்ணி ஊற்றி, நான் இன்றைக்கி பால் அதனால தண்ணி தாங்க ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிணைஞ்சிக்குவோம். மாவை தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நெய் அல்லது எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் இதை ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே எண்ணெயிலேயே ஊறட்டும். எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்படி அமுத்துனீங்கன்னா மாவு வந்து நல்லா அமுங்கணும், நல்லா இதில் வந்து இப்படி அலந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிறு சிறு உருண்டையாக உருட்டி ஒரு பவுலில் வச்சுக்கோம். இப்போ மாவு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. எனக்கு வந்து 35 உருண்டை வந்திருக்கு. இப்போ வந்து ஜீரக பாவு காய்ச்சிடலாம். நான் வந்து 3/4 கிளாஸ் சர்க்கரை எடுத்து இதை போட்டுக்கிறேன். தேவையானது தண்ணி முழுக்கிற அளவு ஊற்றிக்கணும். 3/4 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இதை எடுத்து வச்சுருக்க ஏலக்காவையும் இதில் போட்டுடலாம். இப்போ பாகு ரெடி ஆகட்டும். இப்போ வந்து பாவு வந்து ஒரு கம்பி பதம் வர வச்சா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்படி எடுத்து இப்படி பார்த்தா நூல் மாதிரி வரும். இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடு ஏறட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை ஒன்றா போட்டு பார்ப்போம். சொல்லி வச்சேன். ப்ரௌன் கலராக வர வரைச்சேன். நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கோம். பாருங்கள், நல்லா உப்பி வருது. பால் வேகாமே எடுக்கக்கூடாது, நல்லா ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். நல்லா டுப்புக்கு வந்து வெந்திருக்காது. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா உருண்டையும் ஒன்று ஒன்றா போட்டுரும். இப்போ குலோப் ஜாம்லாம் உருண்டைலாம் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம ஜீரக பாவில் இந்த உருண்டைலாம் எடுத்து இதில் போட்டுருவோம். இப்போ ஜீரக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 ஹவர் ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், குலோப் ஜாம் எப்படி இருக்குது, அழகாக வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.